ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்பாட்லைட். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பகோணம் ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் இதை எங்கள் அம்மா தான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரன்னு தான் இருக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஒரு தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, அதையும் கையாலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த புளி, மிளகாத்தூள் அது கூட சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து இது கூடவே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கையாலே கரைச்சிட்டிங்கன்னா நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அதில் தாளிக்கிறதுக்கு வடகம் சேர்த்துக்கணும். வடகம் சப்போஸ் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா எண்ணெயில் புரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதை 2ஆக நறுக்கி அப்படியே சேர்த்துடலாம். அது ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்காக. அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி ஆல்ரெடி அதில் கரைச்சிருக்கோம். இதுவும் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக இதில் தக்காளி சேர்த்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே போட்டுருங்க, அப்போ தான் நல்லா அந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைச்சலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நல்லா மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒன்றா சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும் போது கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஒரு மீனாக சேர்த்துக்கோங்க. அது குழம்புல நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக கரண்டி யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணால் மீன் உடஞ்சிரும். மீன் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மூடி வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. இப்போ நல்லா மீன் வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கும்பகோணம் ஸ்டைல் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.